ஓ முருகா, உன் வீட்டில் மிகப்பெரிய அற்புதம் நடக்கும்படி இந்த முருகன் எல்லா விஷயங்களையும் மிக சுலபமாய் உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். நீ நேர்மையாய் வாழ்ந்து வர்றதுனால தானே உன்னை சுற்றி இருக்கிறவன்லாம் ஏமாற்றுக்காரனாகவும் துரோகிகளாகவும் இருப்பதே உனக்கு புரிய வருது. உண்மை அதுதான் என் செல்வமே. நேர்மையாக வாழக்கூடிய மனிதர்கள் எத்தனை துரோகிகளை எதிர்கொண்டு வாழ்ந்து வர வேண்டும் என்பதுதான் எல்லாருக்கும் எழுதப்பட்ட நியதியாக இருக்கு. ஏன்னா கெட்டவனை சுற்றி கெட்டவன் இருப்பான்றது மட்டும் உண்மை கிடையாது. நல்லவனை சுற்றியும் அவனை ஏமாற்றி பிழைக்கவும் ஏய்த்து காசு சம்பாதிக்கவும் நிறைய துரோகிகள் இந்த உலகில் வளம் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கவும் கீழ்ப்படியவும் கற்றுக்கொண்டால் அடுத்தவரை கட்டளையிட்டு பதவி உயர்வு கிடைக்கும்படி உன்னுடைய வேலை உனக்கு சிறப்பாக அமையும். தானாக எல்லா விஷயங்களும் உன்னை வந்து சேர போகிற நாள் வெகு சீக்கிரமாக வரத்தான் போகுது. நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் மிக நல்ல நிலைமைக்கு நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையை கொண்டு வருவேன். தேவைக்கேற்ற வருமானம் இல்லாத போது ஒவ்வொரு ஆணும் தன்னை பலவீனமாக உணர்கிறான். குடும்பத்தை எப்படி சமாளிக்க போகிறோம், செலவை எப்படி சமாளிக்க போகிறோன்னு யோசிச்சே அவனுக்கு பல பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்து விடுது. இது போதாதுன்னு கூட இருக்கும் துணையாகிய தன் மனைவியும் சம்பாதித்தும் கூட பத்தாம எத்தனையோ பேர் இப்போ வரவுக்கு மீறி செலவை கண்டு விழி பிதுங்கியவர்களாக இருக்கத்தானே செய்றீங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த முருகன் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறேன். கூடிய சீக்கிரமே நீ மனமகிழ்ந்து சந்தோஷப்படும்படி உன் வீட்டிலேயே ஒரு நல்ல அற்புதமான விஷயத்தை நிகழ்த்தி கொடுப்பேன். உனக்கு வழிகாட்டக்கூடிய 7 விஷயங்கள் என்ன தெரியுமா? நான் சொல்கிறதுபடி கேட்டு நடந்துக்கோ. நிச்சயமாக அதன்படி உன் வாழ்க்கையில் நீ ஜெயிச்சிடலாம். எங்கேயும் எப்போதும் எல்லா இடத்துலையும் சிந்திச்சு பொறுமையாக பேசு. அதுவும் உண்மையை பேசு, அன்பாக பேசு, மெதுவாக பேசு. நேரங்காலத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த இடத்துல எதை பேசலாம் எதை சொல்லக்கூடாதுன்னு யோசித்து தெரிஞ்சு பேசு. எப்போதும் வார்த்தைகளில் கோபத்தை வெளிப்படுத்தாமல் இனிமையாக பேசு. அப்படி கோபம் வருதுன்னா பேசுகிறத விட பேசாமல் இருக்கவும் நீ பழகி கொள்ள வேண்டும் என் தங்கமே. இப்படி உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் சிந்தித்து சிறப்பாக செயல்படுத்தக்கூடியதாக இருந்தால், மெதுவாக பொறுமையாக இனிமையாக பேசக்கூடியதாக இருந்தால் அதன் மூலமாக உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். நாளடைவில் அதுவே உன்னை உயர்ந்த சிறப்பான நல்ல நிலைமைக்கும் கொண்டு செல்லும். நீ கொஞ்சம் உன் பேச்சை தான் மாற்றிப்பாரே. மனிதனுக்கு பேச்சு தான் மிகப்பெரிய அற்புதமான கலை. அதை கற்றுக்கிறதும் அவ்வளோ சுலபமாக எல்லாருக்கும் வர்றதில்ல. ஏன்னா பிறந்ததுலேருந்தே மனுஷன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணத்தோடு இருக்கும்போது அவர்கள் பேச்சுவார்த்தையும் அதன்படி தான் இருக்குது. சின்ன வயசில் கத்தி கத்தி பேசுகிறவங்களும் எதை எடுத்தாலும் மனசில் பட்டதை பட்டென்று சொல்பவர்களும் வளர்ந்து வந்தாலும் அதையே பின்பற்றி வந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது என் செல்லமே. எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும், எதை பேசக்கூடாதென பல விஷயங்களை நீ தான் புரிஞ்சு கற்றுக்கிட்டு உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரணும். பொய்யா நடிக்க தெரியாததுனால தானே யாராவது உன்னை ஏதாவது சொன்னால் உடனே உன் கண்களில் கண்ணீரையும் முகத்தில் கோபத்தையும் நீ வெளிப்படுத்துகிறாய். எல்லாம் நான் அறிவேன். உண்மையாக வாழக்கூடிய உன்னை பல பேர் சோதிக்கிறாங்க. பல பேர் உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் உண்டு செய்கிறார்கள். என்ன செய்கிறதுன்னு ஒன்றும் புரியாமல் இனிமேலும் கண்ணீர் விட்டு கலங்காதே என் செல்வமே. உன்னை அழிக்க நினைக்கிற, உன்னை தோற்கடிக்க நினைக்கிற எதிரிகள் முன்பாக நீ கண்ணீரை காட்டினால் அது அவங்களுக்கு இன்னும் சாதகமாக தானே போயிடும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு கண்ணீர் வந்தாலும் அதை கட்டுப்படுத்திக்கிட்டு கண்களை சிமிட்டிக்கிட்டே சமாளிக்க பழகு. நிச்சயமாக அதன் மூலமாக உன்னை யாராலும் ஜெயிக்கவே முடியாத அளவுக்கு உன்னை உச்சாணிக்கு நான் கொண்டு போய் உயர்த்துவேன் என் செல்வமே. தனிமை முட்டாள்களுக்கு தான் சிறையாக இருக்குமே தவிர அறிவாளிகளுக்கு சொர்க்கமாகத்தான் இருக்கும். யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும், யார் உன்னை தனிமைப்படுத்தினாலும், யார் அவங்க கூட்டத்தோடு உன்னை சேர்த்துக்கலைனாலும் கூட நீ கவலை கொள்ளாதே. உன்னை நிச்சயமாக உயர்வான நிலைமைக்கு நான் கொண்டு வருவேன். நீ உன் வாழ்க்கை பயணத்தை அனுபவிக்கணும்னு நினச்சின்னா சுமைகளை குறைவாக எடுத்து செல்ல வேண்டும். பொதுவாக இதுதானே, எங்கேயாவது வேறு ஊருக்கு போகும்போது உன்னுடைய சுமைகளும் நீ எடுத்து செல்லும் பெட்டியும் குறைவாக இருந்ததுன்னா நிம்மதியாக அந்த பயணத்தை ரசிக்க முடியும். அதே போல தான் வாழ்க்கையும் சந்தோஷமாக அனுபவிக்கணும்னு நினச்சின்னா தேவையில்லாத மனபாரங்களும் மன சுமைகளும் யாரிடமும் எதையும் எதிர்பார்ப்பையும் வச்சுக்காமல் இருந்தீனா போதும். நீ நினச்சதை விட உன் வாழ்க்கை பயணம் சந்தோஷமாக மாறிவிடும். அன்னன்னைக்கு நடக்கிறதா அன்னன்னைக்கு பாரு. அதென்ன செய்யணும், இதென்ன செய்யணும், அது என்ன ஆகும், இது என்ன ஆகும்னு இனிமே நடக்க போகிறத பற்றியே யோசித்து மனதை கவலைக்கு உள்ளாக்க வேண்டாம். உள்ளத்தில் பார்வை ஊனமாக இருந்தால் பக்கத்தில் இருக்கிற உண்மையான அன்பு கூட தெரியாது.
எப்போதுமே உன்னுடைய பார்வை என்பது நேர்மறையானதாகவும் நேர்மையானதாகவும் திறம்படதானதாகவும் திறமையை கொண்டதாகவும் இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது, அவங்க என்ன தப்பு செய்கிறாங்கன்னு அடுத்தவர் குறைகளை பார்க்கக்கூடிய ஊனப்பார்வையாக இருக்கக்கூடாது என் செல்வமே. நீ பார்க்குற விஷயங்களையும் கேட்குற விஷயங்களையும் நல்லதை விட கெட்டது நிறைய இருந்தாலும் அதை நீ பெருசாக எடுத்துக்காமல் அதில் இருக்க நல்லது குறைவாக இருந்தாலும் அதை மட்டும் உனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு உன் வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இரு. பெரும்பாலும் நீ யாருன்னு, நீ என்ன செஞ்ச, என்ன சொல்ல வந்தன்றதை அடுத்தவங்களுக்கு புரிய வைப்பதற்காக பேச ஆரம்பிச்சின்னா அது கடைசியில் சண்டையில் பிரிவில் தானே போய் முடியுது. அதுக்கு பதிலாக எந்த இடத்துல பேசணுமா வேணாமா, வாக்குவாதம் செய்யணுமா, நம்மளை புரிய வைக்க முயற்சி செய்யணுமா வேண்டாமான்னு யோசித்து நடந்துக்கோ. ஏன்னா எதிரில் இருக்கிறவங்க எல்லாருமே உன்னோட எதிர்பார்ப்பை நிறைவேற்றவும் மாட்டார்கள், அதே நேரத்தில் நீ சொல்கிறதையெல்லாம் புரிஞ்சுக்கவும் மாட்டாங்கன்றத தெளிவாக முதலில் நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே. உனக்கு பிடிக்காத விஷயத்தை கண்டும் காணாமல் கடந்து போயிடணும். உனக்கு தேவையில்லாத விஷயங்களில் நீ பதில் ஏதும் சொல்லாமல் இருக்கணும். வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் இருந்தால் உன் உடலும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். உனக்கு பிடிச்சா அந்த விஷயத்தை பற்றி பேசு, பாரு. உனக்கு ஒரு விஷயம் சம்பந்தம் இல்லைன்றப்ப நீ ஏன் அதில் போய் தேவையில்லாமல் தலையிட்டு மூக்க நுழைச்சி உன்னுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும்? உன் வாழ்க்கையை பற்றியும் உன்னை பற்றியும் யாராவது தேவையில்லாத கேள்வி கேட்டாலும் அல்லது உன் மனம் நோகும்படி கேள்வி கேட்டாலும் அதற்கு பதிலேதும் சொல்லாமல் கடந்து போக கற்றுக்கிட்டினா, இப்படி ஒவ்வொரு இடத்திலும் கண்டும் காணாமல் கவனம் செலுத்தாமல் பதிலேதும் சொல்லாமல் கடந்து போக ஆரம்பித்தாலே உன் உடலும் மனசும் நிம்மதியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கும். முதல்ல மாற்றம் வெளியே வரும்னு தேடாத, எந்த மாற்றத்தையும் நீயாக உருவாக்க முயற்சி செய்யன் செல்வமே. நீ ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணுன்றது தான் இந்த முருகப்பெருமான் என்னுடைய ஆசை. நீ வளர்ற வரைக்கும் ஜெயிக்கணும்னு நான் சொல்லலை. உன்னை வெறுத்தவர்களே உன்னை பார்த்து வியந்து நீ நல்லாரு, எப்படியோ உன்னுடைய திறமையால் நீ முன்னுக்கு வந்துட்டன்னு பாராட்டை பெரும் அளவுக்கு நீ ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய வெற்றியை நீ பெறணும்னு தான் இந்த முருகப்பெருமான் நானும் ஆசைப்படுகிறேன் என் செல்வமே. நடந்து முடிஞ்ச விஷயங்கள் எவ்வளவோ இருக்கும், அதை பற்றிலாம் நீ யோசிக்காத. இனிமே என்ன செஞ்சு முடிக்கணுன்ற ஒரே விஷயத்தில் மட்டும் நீ கவனமாக தெளிவாக இருந்தால் போதும். அது நிச்சயமாக நீ ஜெயிப்பதற்கு நான் உனக்கு வழிகாட்டுவேன் என் செல்வமே. உன்னை பழி சொல்ல தெரிஞ்சவங்களும் உன்னை குறை சொல்லி குத்தி காட்டி பேச தெரிஞ்சவங்களும் நீ நல்லா வர்றதுக்கு வழி சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்கும் உன்னுடைய குறைகளைத்தான் கண்டுபிடிக்க தெரியுமே தவிர அதை எப்படி சரி செய்வது, நிறையாக மாற்றுவது என யாருக்கும் சொல்ல தெரியாது. நீ தான் உன் வாழ்க்கையை உன் கைகளில் எடுத்துக்கிட்டு எது சரி எது தவறுன்னு பிரிச்சறிஞ்சு நிறைகளை பெற்றுக்கொண்டு குறைகளை களைந்து காற்றோடு காற்றாய் கரையச் செய்பவனாக இருக்க வேண்டும் என் செல்வமே. எப்போதுமே அதிகமாக பேசுகிறத காட்டிலும் பேச்சை நிறுத்திவிட்டு செயல்களில் இறங்கப்பார். பேச்சு எப்போது குறைகிறதோ, செயல்கள் எப்போது அதிகமாகிறதோ அப்போதே உன் வாழ்க்கைக்கான வெற்றி ஆரம்பமாயிடும். உன் அப்பன் முருகன் நானும் உனக்கு வாக்கு கொடுத்தபடி நான் சொன்ன இந்த நாளிலேயே நிச்சயமாய் அற்புதம் நிகழ்த்துவேன்.